இன்று படிக்க வேண்டிய வேத பாடம் ஆதியாகமம் 32:22 முதல் 31 வரை. வசனம் 22. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னோடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். வசனம் 24. யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்போது ஒரு மனுஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளதை கண்டு அவனுடைய தொடை சண்டை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோப்பின் தொடை சந்து சுளுக்கிற்று. நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதியொழிய உம்மை போக விடேன் என்றான். வசனம் 27. அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோப்பு என்றேன். அப்போது அவர், உன் பேர் இனி யாக்கோப்பு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்போது யாக்கோப்பு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் என் நாமத்தை கேட்பேனேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தான். வசனம் 30. அப்போது யாக்கோப்பு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். இது தேவனோட வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தர் நல்லவர். அவருடைய வசனம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. God's word is important and crucial for us. அவனுடைய வார்த்தை நமக்கு இந்த வாரம் முழுதும் பலனாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு விசேஷமாக ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கிற நேரத்தில் சிறு பிள்ளைகள், நம்முடைய ரெயின்போ கிட்ஸ் மினிஸ்ட்ரியுடைய சில்ட்ரன் கடந்த 3 வாரமாக அவங்களுடைய விசேஷமான பாடம் என்னவென்றால் டு லேர்ன் ஹவு டு டேக் சர்மன் நோட்ஸ். ஸோ ஆல் த சில்ட்ரன் were gathered here. Thank God for you. உங்களுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். So in case you are sitting beside a child in our church and they are taking down notes, encourage பண்ணுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் encourage பண்ணுங்க. They will be learning to take down notes. So just want to encourage all the children. Short sub-topic, pointers நான் கொடுப்பேன். You can just take down notes. Don't feel too pressured about it. Enjoy your time hearing God's word and jotting down notes. And if you want to even doodle, you want to draw some image of the message that God is giving to you through pastor, you can also do that. நீங்க அதை செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு வாசிக்க கேட்ட பாகத்தினுடைய முக்கிய வசனம் ஆதியாகமம் 32வது அதிகாரம் வசனம் 30 நம்ம பார்க்கிறோம். Genesis 32 verse 30 நம்ம பார்க்கிறோம். Genesis 32 verse 30. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், என் உயிர் தப்பி பிழைத்தது என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். யாக்கோபனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப நாட்கள் நல்லாவே இல்லை. His beginnings was rather very different. ஈசாக்குக்கு பிறந்த ஒரு மகனாக அவர் இருந்தார். அவருடைய உடன் பிறந்த சகோதரன் ஜேக்கப்ஸ் பிரதர் வாஸ் ஈசாவ். அப்போ ஈசாவும் யாக்கோவும் இரட்ட பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஈசாக்குக்கு பிறந்த பிள்ளைகள். அப்போ ஈசா வாஸ் டு பி த எல்டர், ஜேக்கப் வாஸ் த யங்கர். ஸோ இரு மகன்கள். ஈசாக் அவர் தகப்பனாராக இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, யாக்கோபு அவர் ஈசாவுக்கு பெற வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு பந்திக்கு முந்தி அவர் எடுத்துக்கொண்டார். The blessing that was to fall on the elders, which was Esau, came to Jacob, not because Isaac was willing,
அவருடைய தகப்பனாக இருக்கக்கூடிய ஈசாக்கு வந்து தாராளமாக இருந்ததுனால இல்லை, ஆனால் யாக்கோபு ஈசாவுக்கு பெற வேண்டியதை பெறாதபடி யாக்கோபு என்ன செய்தார்? அவர் வஞ்சித்து செயல்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். He worked alongside Rebecca, his mother, and then 2 முறை அவர் வஞ்சித்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த வஞ்சித்த சூழ்நிலையிலிருந்து நம்ம வந்து முந்தின வசனங்கள் எல்லாம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், யாக்கோபு அப்படியாக ஈசா கொடுக்க ஆசீர்வாதத்தை அவர் வந்து வஞ்சித்து பெற்றுக்கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் ஒரு சுருக்கமான ஒரு பேக்ரவுண்ட். அந்த சுருக்கமான பேக்ரவுண்டை நம்ம பார்க்கும்போது யாக்கோபுக்கு வந்து அவருடைய ஆரம்பம் வந்து அவ்வளவு சிறப்பாக இல்லை. ஜேக்கப் did not begin with a good name. As we look back, வேதத்தை நம்ம வாசிக்கும் போது oftentimes we are very familiar with the good names. நல்ல பெயர், நல்ல ஊழியம் செய்தவர்கள், நல்ல பேர் கீர்த்தி பெற்றவர்கள் அநேகர் வேதத்தில் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் சரியாய் ஆரம்பிக்காதவங்களும் இருக்கிறாங்க. சரியாக ஆரம்பிக்கல, அவருடைய ஆரம்பம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நேர்மையாக இல்லை, உத்தமமாக இல்லை, நீதியாக இல்லை யாக்கோபினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் அவர் வந்து ஈசாவை அறிந்து கொள்ள யாக்கோபு ஈசா விட்டு தூரமாக போக அவர் சித்தம் கொண்டார். Esau, the elder, upon knowing that he was deceived, Jacob was now in trouble. அப்போ யாக்கோபு என்ன செய்கிறார்? அவனை விட்டு விலகுவதற்காக அவர் ஓடி போகிறார். To save himself and his family, Jacob runs away from his elder brother. தூரமாக அவர் ஓடி போகிறார். அந்த காலம் தான் இருளான ஒரு காலம். That was the dark moment for Jacob. இன்றைக்கு 3 குறிப்புகள் நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். 3 pointers you can take down. Firstly, wrestling in the dark, God meets us in our struggles. Wrestling in the dark, God meets us in our struggles. இருளிலே போராடுவது, தேவன் நம்முடைய பாடுகளிலே, நம்முடைய துயரங்களிலே நம்மோடு அவர் சந்திக்கிறார். ஆமென். ஆதியாகமம் 32வது அதிகாரம் வசனம் 24, 25 நம்ம பார்த்தோம்னா, யாக்கோபு தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் விடியற் காலம் மட்டும் அவனோடே போராடினான். அவர் அவனை மேற்கொள்ள மிருக்க கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவரோடே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிற்று என்று வசனம் சொல்லுது. யாக்கோபு தனித்து இருந்தார், பயந்து போயிருந்தார். அது மட்டும் இல்ல, அவருடைய பழைய காரியங்கள் அவருக்கு முன்பதாகவே எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறது. அவன் செய்த குற்றம், அவன் செய்த தவற்று, அவன் தன்னுடைய தகப்பனார், குடும்பத்தார், அண்ணனை அவர் வந்து துரோகம் பண்ணி வஞ்சித்து செய்த அந்த காரியம் அவருக்கு முன்பதாகவே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அவர் தாண்டி போக பார்ப்பாரு, முன்னேறி போக பார்ப்பாரு, ஆனால் எப்பொழுதும் அந்த பழைய நினைவுகள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். செய்த தவறு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் தாவீது சொல்றார் சங்கீதம் 51, மை சின் இஸ் ஆல்வேஸ் பிஃபோர் மீ. என்னுடைய பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாகவே இருக்கிறது. நாட் தட் ஹி வாண்ட்ஸ் டு ஆர் ஹி இன்டென்ஷனலி வாண்ட்ஸ் த சின் டு கம் அப் டு ஹிம். ஆனால் பாவம் செய்கிற விளைவுகள் நிச்சயமாக இருக்கும். அதனால தான் பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று நம்ம பார்க்குறோம். ஸோ சின் ஹேஸ் டு பி டெல்ட் வித். அண்ட் யாக்கோபு தன்னுடைய பாவத்தினுடைய விளைவுகளை அவன் எப்பொழுதும் சந்தித்து கொண்டே இருக்கணும். He can keep on living his life, but the past will always torment. Like some of us, sometimes we go through life, and நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்ம போகும்போது ஒரு சின்ன தவற்றினால you'll be defined your whole life because of that one fault. And that is life. தெரியாமல் செய்து நம்மளுக்கு வந்து அந்த விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டும். ஆனால் தெரிந்து செய்யும்போது அது விளைவுகள் எவ்வளோ மோசமாக இருக்கும்ல, எவ்வளோ ஆழமாக இருக்கும்ல, எவ்வளோ கனமாக இருக்கும்ல. யாக்கோபு வந்து தெரியாமல் அல்ல, அவன் சதி பண்ணி செய்தான். He did not randomly or without choice. He did it very, very intentionally. அறிந்து தெரிந்து செய்யக்கூடிய ஒரு பாவத்தை அவர் செய்தார். ஸோ அதனால ஈசாவ் தன்னை துரத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்பொழுதும் அவனுக்கு இருந்தது. He always fearful of his brother Esau. அந்த இருளான ஒரு சூழ்நிலை, the darkness of the soul, அந்த ஆத்மா எப்பொழுதும் இருளிலே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் ஒரு விதமான ஒரு மனிதன் போல அவர் வந்து அந்த நடுவிலே போராடுகிறதை நம்ம பார்க்கிறோம்.
நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் நம்முடைய இருளான சூழ்நிலையிலும் கூட அவர் அண்டையிலே நம்ம போராட முடியும். அவர் அண்டையிலே நம்ம சேர கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். Our darkest nights are often where God draws closest to us. நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்கவே மாட்டார். A broken and contrite spirit God will not despise. God is close to those who are broken hearted. Contrite-ஆ இருக்கும் தெரியுமா, நொறுங்கி போய் இருக்கும் தெரியுமா, ஆண்டவரே தவறு பண்ணிட்டேன், குற்றம் பண்ணிட்டேன், ஆண்டவரே விலகிட்டேன்னு சொல்லி அந்த contriteness தெரியுமா, அது வந்து கர்த்தர் எப்பொழுதும் அங்கீகரிப்பார். யாக்கோபினுடைய இருதயத்திலே அவனுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அவன் சிரித்து கொண்டே இருக்கலாம், வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் that one particular thing had always taken root in his heart. It is very hard to take it out. அதை அவனாலே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில தான் பாருங்க ஆண்டவர் வந்து செய்கிறார். ஆஃப்டன் டைம்ஸ் நாம் ஆண்டவரத்தில் சேருகிற விட அவர் தான் நம்ம டேல சேருகிறார். பைபிள் வந்து யாக்கோபு 4:8 நம்ம பார்த்தோம்னா, James chapter 4 verse 8, draw near to God and he will draw near to you, which is true. தேவனிடத்துல சேரும்போது அவர் நம்ம இடத்துல சேருகிறார். ஆனா மற்ற நேரங்களில நாம் அவரை விடுத்து தூரமாய் போனாலும் அவர் நம்ம இடத்துல வருகிறார். அந்த இருளான சூழ்நிலையில அவர் அப்படியே தோற்றம் அடைகிறத நம்ம பார்க்கிறோம். And that is what is happening here. In his fear, in his loneliness, அவருடைய தோல்வியில ஆண்டவர் அந்த இடத்துல சேருகிறத நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நாமும் ஆண்டவருடைய சமூகத்துல அவர் அண்டையில நம்மளால அவர் இடத்துல போராட முடியும். We can wrestle with God in the midst of darkness. நமக்கு எதிர்ப்பான காரியங்கள், நமக்கு வந்து கஷ்டமான காரியங்கள், அழுத்தமான காரியங்கள் நம்மளுக்கு வரும்போது அந்த இருளிலே கூட ஆண்டவர் நம்ம மத்தியில கூடி வர அவர் வல்லவராக இருக்கிறார். God did not leave Jacob alone, but God was there right at that moment. அந்த குறிப்பான நேரத்தில் கர்த்தர் அந்த இடத்துல அவர் போராடுகிறதே நம்ம பார்க்கிறோம். Wrestling in the dark, God meets us in our struggles. I know some of us have struggled to go through even a day. ஒரு நாள் கூட கடந்து போவதுக்கு சில நேரத்தில் சிரமமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்திலும் கூட கர்த்தர் எப்பொழுதும் துணையாக நம்ம இடத்துல வருவார். செகண்ட்லி, இரண்டாவது, a new name, God changes our identity. ஒரு புதிய நாமம், தேவன் நம்முடைய அடையாளத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமம் 32:27-28 நீங்க பார்த்தீங்கன்னா, the Lord through this mysterious appearance he asks, அவர் கேட்கிறார், அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்று சொன்னான். அப்பொழுது அவர், இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். The man asked him, what is your name? Remember that the other time that Jacob had to face this was in front of his father. அவருடைய தகப்பனார் முன்பதாகவே ஈசாக்கு வந்து இவர் ஈசாவா என்று நினைத்தாரு. யாக்கோபு என்ன சொல்றாரு? நான் ஈசாவுன்னு சொல்றாரு. He deceives the father. எல்லாம் தந்திரம்லாம் பண்ணிட்டு முடி இருக்கிற அளவுக்கு அவருடைய தோற்றம் எல்லாம் மாற்றி தன்னுடைய தகப்பனார் குருடாய் இருக்கிற நேரத்தில், வயதான நேரத்தில் அவனுக்கு அந்த துணிச்சல் வந்தது. அங்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சரளமாக அவர் பொய் சொன்னார். சரளமாக கூச்சம் இல்லாமல் தவற்றை சொன்னார். ரைட், தண்ணி குடிக்கிறது போல அப்படியே பட்டுன்னு அப்படியே நான் தான் ஈசாவுன்னு சொல்லிட்டார். அது சொன்ன அந்த தவறான அந்த பதிலுக்கு அவனுடைய தண்டனை, அவனுடைய வாழ்க்கையை அவர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்பொழுது பாருங்க, தேவன் ஒரு விசித்திரமான வகையில ஒரு மனுஷன் போல தேவன் யாக்கோபு முன்பாக நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். கேட்ட கேள்விக்கு அவர் இப்போது எப்படி பதில் சொல்றாரு பார்த்தீங்களா? Even though he knows that his name, once he utters the name, not that God doesn't know, God knows, but God wants us to say it out. அவர் மறைக்காமல் my name is Jacob என்று அவர் சொல்லுகிறார். யாக்கோபுக்கு நாமத்தினுடைய அர்த்தம் இருக்கு, he deceives. அதுதான் யாக்கோபுனுடைய நாமத்திற்கு அர்த்தம். அவன் வஞ்சிக்கிறவனாக இருக்கு. டிசெப்ஷன் இஸ் the name he had. வஞ்சித்து கொண்டே இருப்பான். அப்ப அந்த நாமத்தை தரித்தவன் அதே போலதான் வாழ்வான். எப்பொழுதும் அப்படிதான். That's what defines him. The name defines him. அப்ப அந்த நாமம் அவருக்கு முன்பதாகவே இருக்கிறது. ஆனா இப்ப அவன் கேள்வி கேட்கும்போது, அந்த மனுஷன் கேட்கும்போது
அவர் எந்த ஒரு அச்சம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் யாக்கோபு என்று சொல்லுகிறார். Hallelujah. He now was ready to face the very place that he failed. எந்த இடத்துல அது தவறுனாரோ அந்த இடத்துல இந்த முறை சரியாக பதில் கொடுத்தார். Hallelujah. Brothers and sisters, God will always give us opportunities to repent. மனம் திரும்புவதற்கு கர்த்தர் எப்பொழுதும் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுப்பார். இப்போ ஏதாவது ஒரு வழியில இந்த முறை நம்ம எப்படி செய்யறோம்னு அவர் பார்ப்பார், கவனிப்பார். இந்த முறை யாக்கோபு தனக்கு கொடுத்திருக்கிற தருணத்தை அவரை அசட்டை பண்ணாமல் ஒதுக்கி வைக்காமல் இந்த முறை தனக்காக மட்டும் இல்ல தன்னுடைய குடும்பத்தாருக்கும் அவர் சரியான பதிலை கொடுத்தார். ஆமேன் சொல்லுங்க. அந்த சரியான பதில் கொடுத்தது நிமித்தமாக தேவன் விசித்திரமாக ஒரு மனிதன் போல தோற்றமடைந்த தேவர் அவர் எப்படி பதில் சொன்னார் பார்த்தீங்களா? அப்போது அவர், இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். Your name will no longer be Jacob. You know how powerful that is? Only God can change our identity. Only God. நம்முடைய எவ்வளோ பெரிய தவறு நம்ம வாழ்க்கையில் பண்ணாலும், அவ்வளோ பெரிய குற்றம் நம்ம பண்ணாலும், தெரியாமல எவ்வளோ பெரிய காரியம் நம்ம செய்தாலும் அதை கூட கடலுடைய ஆழத்தில் கர்த்தர் போட வல்லவராக இருக்கிறார். அது திரும்ப எடுத்து வருவதற்கு கர்த்தருக்கு அந்த விருப்பம் இல்லை. அந்த நாமம் மாற்றப்பட்டது. யாக்கோபு எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இஸ்ரவேல் என்ற ஒரு பெயர் வழங்கப்படுகிறது. ஒரு மாற்றம் அங்கு ஏற்படுத்தப்படுகிறது. A new name is a new identity. ஒருவேளை நம்முடைய பழசு நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதுமையை செய்ய வல்லவராக இருக்கிறார். That's why the Bible says, do not dwell on the past. பழைய வேலை ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. புதிதாக்குறவர் நம்முடைய தேவர். ஒரு புதிய நாமத்தை கொடுக்கும்போது, ஒரு புதிய அடையாளம் வரும்போது, ஒரு புதிய ஒரு உற்சாகம், ஒரு புதிய ஒரு தரிசனம் நமக்கு நிச்சயமாக வருகிறது. தேவனுக்கு முன்பதாக அவர் முகமுகமாக சந்தித்ததுனால யாக்கோபுனுடைய பழைய குற்றங்கள் இனி கர்த்தர் காணாதபடி ஒரு புதிய பாதை கர்த்தர் திறந்து கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு பெயர் இடும்போது நம்மளுக்கு ஒரு புதிய பரிசுத்த ஒரு அடையாளமும் ஒரு நோக்கமும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். God doesn't leave us the way he found us. He replaces our shame with his grace. பாவத்து மூலமாக வருகிற அவமானம் இருக்குல்ல, குறைவு வருகிறதுல, ஆனால் கர்த்தர் அந்த அவமானத்தை எடுத்து அவருடைய கிருபை கொடுத்து நமக்கு முன்னேறி நடக்க கர்த்தர் நம்மளுக்கு பலத்தை கொடுக்கிறார். டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப். எவ்வளோ குடும்பங்கள், எவ்வளோ தனிப்பட்ட வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட்ட சாட்சிகள் நம்ம கேட்கிறோம். சவுலாய் இருந்தவன் பவுலாக மாறின ஒரு சாட்சி. மோசே ஒரு கொலைக்காரனா இருந்தால், ஆனால் ஆண்டவர் அந்த கொலைக்காரனுடைய வாழ்க்கை மூலமாக கர்த்தர் மோசையை எடுத்து பயன்படுத்தினார். புதிய ஒரு அடையாளம். தாவீது நல்லதான் வந்துட்டு இருந்தார், திடீர்னு சரிந்து விழுந்தார். ஆனா கர்த்தர் ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்தார். யோபு எவ்வளோ பாடுகள் இருந்தது. அவனுடைய பிந்தின வாழ்க்கை முந்தின வாழ்க்கையை விட இடையில எவ்வளோ பாடுகள் வந்தது. பிந்தின வாழ்க்கையை பார்க்கும்போது எவ்வளவு மேன்மையாக கர்த்தர் ரெட்டிப்பாக கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். When God comes and steps into the place that we have struggled all our life, we can have a new path. ஒரு புதிய உற்சாகம், ஒரு புதிய நம்பிக்கை, புதிய வெளிச்சத்தை கர்த்தர் கொடுப்பார். Let not our past define us. Move forward. Step up afresh. ஒரு புதுமையாக கர்த்தர் என்னை சந்தித்தார், நான் அவரை பற்றி கொண்டேன் என்று சொல்ற அளவுக்கு பவுலுக்கு அப்படித்தான் நடந்தது. அந்த தமஸ்கு பட்டணத்துக்கு போகிறதுக்கு அந்த சாலையில ஆண்டவருடைய ஒளி வந்த உடனே அவனுடைய கண்களை மறைத்த அந்த காரியங்கள் எல்லாம் அகற்றி போடப்பட்டது. அந்த இடத்துல பவுலுடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட்டது. ஒரு புதுமை. ஹல்லேலூயா. A new name, friends. God's identity நம்ம இடத்துல இருக்கிறது. கடைசியாக மூன்றாவது குறிப்பு, பெனியேல் என்ற வார்த்தை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்கிறோம். பெனியேல், marked by grace, walking with a limp. கிருபையினால நம்ம முத்திரை அடையப்படுகிறோம். நம்ம நொண்டி நடந்தாலும் கூட கர்த்தருடைய கிருபை நம்மளுக்கு பாதுகாப்பாக பலனாய் வருகிறது. அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 32, Genesis 32 verse 30 and 31.
So Jacob called the place Peniel. ஜேக்கப் அந்த இடத்துக்கு பினியேல் என்று அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், என் உயிர் தப்பி பிழைத்தது என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பினியேல் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. அவன் பெனோவேலை கடந்து போகையில் சூரியன் உதித்தது. அவன் தன் தொடையின் நிமித்தம் நொண்டி நடந்தான். The sun rose above him as he passed Penuel, and he was limping because of his hip. பெனியேல் என்ற வார்த்தைக்கு தேவனுடைய முகம். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை கிருபையினால காப்பாற்றப்பட்டது நிமித்தமாக தேவனுடைய முகம் அங்க இருந்ததுனால சூரியன் அவனுக்கு முன்பதாகவே உதித்தது என்று நம்ம பார்க்கிறோம். தேவனை நம்ம முகமுகமாக பார்க்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவரை முகமுகமாக பார்க்கும்போது, மெய்யாகவே பார்க்கும்போது, நாட் இன் அ ரிலீஜியஸ் வே பட் இன் அ ரிலேஷன்ஷிப், மதத்தோடு அல்ல, ஆனால் ஒரு உறவோடு நம்ம இருந்தோம்னா God will soften our hearts. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை லகுபடுத்துவார். எந்த இடத்துல கசப்பு இருக்கிறது, எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரகிள் பண்றோம், எந்த இடத்துல நம்ம மறைந்து போய் இருக்கிறோமோ, எந்த இடத்துல நம்ம பலவீனமா இருக்கிறோம், அந்த இடத்துல கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி அவர் மேல் சார்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வார். அந்த நொண்டி ஒரு பலவீனம் நம்ம நினைச்சிடக்கூடாது. The limp that Jacob had, நொண்டி நடந்தார்ல, அது ஒரு பலவீனம் நம்ம நினைச்சிடக்கூடாது. அது ஒரு நினைவு. தேவனுடைய வல்லமை, அவருடைய இரக்கம் யாக்கோபு மேலே இருந்தது என்று அது ஒரு நினைவு சின்னமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நொண்டியானது நம்மளை தாழ்த்தும். ஹல்லேலூயா. அதனால எல்லாரும் நொண்டி நடங்கன்னு நான் சொல்லல, நொண்டியா இருந்துருங்கன்னு நான் சொல்லல. பவுல் சொன்னார் பாருங்க, அவருடைய சரீரத்துல ஒரு முள் இருந்தது. ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்துருங்கன்னு சொல்லும் போது, என்னுடைய கிருபை உனக்கு போதுமானதா இருக்கிறது, உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பரிபூர்ணப்படுத்தப்படுகிறது. வாழ்க்கையில எல்லாம் சொகுசா இருந்துச்சுன்னா ஆண்டவரை தேட மாட்டோம். கொஞ்சம் நொண்டி இருக்கணும். நாட் அ பிசிக்கலி ஐ எம் சேயிங், யூ நோ வாட் ஐ மீன், ரைட்? சொல்றது உங்களுக்கு விளங்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளுக்கு அந்த விஷயத்துல we needed that thorn. அந்த thorn இல்லைனா we won't be reliant on God. I know what my thorn is. I know that God has been dealing with me and I thank God. நான் அவருடைய முகத்தை நான் தேட அந்த முள்ளை விட என் தேவனை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அந்த முள் இருக்கதான் செய்யும். அது எதுவா இருக்கும், வியாதியா இருக்கலாம், எதிர்ப்பா இருக்கலாம், சோர்வா இருக்கலாம், அந்த முள் இருக்கும். ஆனா தேவன் அதுக்கு ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறார். யாக்கோபு தேவனிடத்துல போராடுகிற நேரத்துல அவர் நொண்டி நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். அவனை தாழ்த்தும். Some things in our lives will remain to humble us, to make us go to Peniel. சகோதர சகோதரிகளே, பினியேல் என்பது ஒரு இடம் மட்டுமல்ல, அது ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம். தேவன் நம்மளை அழைக்கிறார். அந்த பெனியேல் என்ற அந்த ஆவிக்குரிய நிலைக்குள்ள, அந்த ஆவிக்குரிய இடத்துக்குள்ள வர கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். I saw God face to face நம்ம சொல்லணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும். I felt the Lord with me every day ன்னு சொல்ற அளவுக்கு நேற்றைய அனுபவத்துல நீங்க சார்ந்து இருந்துறாரீங்க, போன வாரத்தினுடைய அனுபவத்துல சார்ந்து இருந்துறாரீங்க, போன மாதத்தினுடைய அனுபவத்தை சார்ந்து இருந்தாருங்க, போன பழைய கூட்டங்கள், பழைய எழுப்புதல் கூட்டங்கள், பழைய சபையினுடைய அனுபவங்கள், பழைய ஆவிக்குரிய அனுபவங்கள், அதுல சார்ந்திருக்காருங்க. இன்றைய தினத்துல இந்த பிணியல்ல என்னுடைய தேவனை முகமுகமாக நான் சந்திக்க நான் இருக்கிறேன்னு சொல்லணும். கர்த்தர் நம்மளை முகமுகமாக அந்த பிணியல் இடத்துல சந்திக்க ஆவலாக இருக்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் சூரியனை உதிக்க வைப்பார். Hallelujah. Remember, it was a very dark moment, but God's light shines brightest in our darkest moments. சில நாள் நம்ம நினைக்கலாம், பள்ளத்தாக்கில் ஆண்டவரே என் உயிரை எடுத்துருங்க, என் மூச்சு நிறுத்திருங்க நம்ம நினைக்கலாம். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஐயோ இந்த இடத்துல நான் மடிந்து போவேன் நினைச்சேன்னா அந்த இடத்துல நீங்க வந்து தூக்கி விடுறீங்களா ஆண்டவரே, கரங்களிலே தூக்கி விடுகிறீங்களா ஆண்டவரே. அதுதான், that is our God. He is a merciful God, full of mercy.
அந்த பெனியேல்ல நம்ம வரும்போது ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு விடுதலை தருவார். When we go to Peniel, we take out our mask. நம்முடைய வேஷம் எல்லாம் எடுத்துடலாம், நம்மளோட முகமூடி எல்லாம் எடுத்துடலாம், நிர்மூலமாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து சேரலாம். ஃப்ரெண்ட்ஸ், சபைக்கு வரும்போது நம்ம வந்து டிப் டாப்பாக வரணும்ல. 4 பேரை சந்திக்கும் போது காமிச்சிடக்கூடாதுல்ல நம்ம பலவீனத்தில், நம்முடைய குறைகள், நம்முடைய குற்றங்கள், இல்லையா? ஆனால் பினியலுக்கு வரும்போது எவ்ரிதிங் நேக்கட். அப்பா இப்படி பேசிட்டேன்ப்பா, இப்படி செஞ்சிச்சேன்ப்பா, இப்படி நடந்துட்டேன்ப்பா, இப்படி தெரியாம செஞ்சிட்டேன், தெரிஞ்சு செஞ்சிட்டேன்ப்பா, உடைய முகத்தை நான் தேடுறேன்ப்பா. அவருடைய முகத்தை தேடுகிறவர்களுடைய முகம் பிரகாசம் அடையும். கர்த்தரை தேடுகிறவருக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவு படாது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்லுவாங்க. சங்கீத புஸ்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் தேவன் நம் தேவன், அவர் உயர்ந்த அடைக்கலமானவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுமா. சங்கீதம் 11 நான் நினைக்கிறேன். The God of Jacob is our God. Hallelujah. யாராவது எடுத்தவங்க எனக்கு வாசிங்க. Did I get it right? 46, sorry. I think it's 40. Yes, 46. 2 முறையாக எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதம். Yes. வசனம் 7:11 வாசிங்க. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவராக இருக்க. யாக்கோபின் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு சந்தித்த தேவன் சந்தித்த அந்த இடத்துல கர்த்தர் செயல்பட்டார். கர்த்தர் எந்த இடத்துல செயல்படுகிறாரோ அந்த இடத்துல தான் கிருபை அதிகரிக்கப்படுகிறது. Friends, in closing, I want to encourage all of us to keep looking at God's face. அவருடைய முகத்தை நம்ம நாடுவோமாக, நம்மளையே தகுதிப்படுத்துவோமாக. எந்தெந்த விஷயத்தில் நம்ம வந்து நல்லா செய்கிறோமோ, praise the Lord. What are the areas we are doing well? Praise the Lord. Let's continue doing. வேதத்தை வாசிக்கிறோமா? Praise the Lord. ஜெபிக்கிறோமா? Praise the Lord. ஆராதிக்கிறோமா? Praise the Lord. சபைக்கு வருகிறோமா? Praise the Lord. விட்டு விட வேண்டாம். ஊழியங்களில் ஈடுபடுகிறோமோ? Praise the Lord. அதே சமயத்தில் எந்தெந்த விஷயங்களில் சில ஸ்கேல்ஸ் இருக்கா, சில குறைவுகள் இருக்கிறதா, சில துண்டிப்பு இருக்கிறதா, சில காயம் இருக்கிறதா, சில வருத்தம் இருக்கிறதா, சில பாடுகள் இருக்கிறதா, அதெல்லாம் இதை மேற்கொள்ளக்கூடாது. ஆமென். அதெல்லாம் கர்த்தர் சரிப்படுத்துவதற்காக அந்த பெனியேல் இந்த இடத்துக்கு தான் நம்ம போனோம். அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோன்னா, யாரெல்லாம் நம்மளுக்கு இருக்கிறாங்களோ இல்லையோ, விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறதோ இல்லையோ, யாக்கோபின் தேவன் நம்மளுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். God will be on our side when we hold on to him and do what is right in his sight. அப்படியாக இந்த நாள் என்னுடைய செய்தியை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளுமாக. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பினியல், I saw God face to face. பினியல், நான் தேவனை முகமுகமாக கண்டேன். ஹல்லேலூயா, praise the Lord. இந்த ஒரு பாடலை நம்ம பாடி கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமாக. ஒரு ஆராதனை பாடலாக பாடி கர்த்தருக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம ஒப்பு கொடுப்போமாக. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே. பாடும்போது கர்த்தருடைய பிரசன்னத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமாக. ஜெபத்தோடு இந்த பாடலை பாடி தேவனிடத்துல நம்ம சேருவோமாக. யாரும் அறியாத பாடுவோம். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே
எய்யப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எய்யப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உன் அழகான கண்கள் என்னை கண்டதானே, முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உன் அழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கையதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி, அப்பா பிணியே இல்லை, நான் உண்மை சந்திக்க வேண்டும், நான் உண்மை சந்திக்க வேண்டுமே. Never compromise our time with God. அங்கதான் ஆரம்பிக்கிறது நல்ல விஷயங்கள். அங்கதான் கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். அங்கதான் கர்த்தர் நம்முடைய தோல்வியை ஜெயமாக மாற்றுகிறார். அந்த இடத்துல தான் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துகிறார். அந்த இடத்துல தான் ஹல்லேலூயா நம்முடைய பலவீனங்களை ஆண்டவருடைய பலத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பலத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அந்த இடத்துல தான் கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான் கர்த்தர் நம்மளுக்கு புதிய கிருபைகளை இரக்கங்களை கொடுத்து நம்மளை மூடி சூட்டுகிறார். அந்த பெனியேல் அந்த இடத்துக்கு நம்ம வந்துருவோமாக. ஓ, அந்த முதல் அன்புக்கு நம்ம வந்துருவோமாக. ஹல்லேலூயா. முதலாவது வைக்க வேண்டியதை எல்லாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டியதெல்லாம் ஹல்லேலூயா முதலாகவே வைத்துக்கொள்ள, முதலாவது அவருடைய நீதியும் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் தேடும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் கூட கொடுக்கப்படும். கர்த்தர் கிருபை செய்வார். முதலாவது அந்த பிணியேல்ல நான் தேவனை முகமுகமாக சந்தித்தேன். I saw God face to face. Hallelujah. உலகத்தை பார்க்கிறது முன்பதாகவே அவருடைய முகத்தை நம்ம பார்ப்போமா? Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. அவர் காத்திருக்கிறார். நம்ம போற முன்னால கர்த்தர் அங்க இருக்கிறார். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. And the quiet time, and the moment with God, and the threshold, hallelujah, and the safe space, and the secure place, and the fortress. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அந்த இடம் ரொம்ப பயங்கரமான ஒரு இடம், ஒரு வல்லமையான ஒரு இடம். It is our place with God. நீங்களும் நானும் நம்முடைய தேவனை சந்திக்க கூடிய ஒரு இடம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்தில் பந்தியில நம்ம வரப்போகிறோம். But I want to just make an invitation for us to consider making time for God. Hallelujah. 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 அந்த இடத்துல தான் முகம் குப்புற விழுந்து முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா அந்த இடத்துல தான் நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாரங்கள், சுமைகள் எல்லாவற்றையும் நம்ம அப்படியாக சரணடையக்கூடிய அந்த இடம். ஹல்லேலூயா. பினியேல், I saw God face to face. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஒருவேளை அந்த வேர்ட் பினியேல் ஃபேட் ஆஃப் ஆயிடுச்சா, ஒருவேளை அந்த இடம் அந்த வேர்ட் வந்து செதறி போயிடுச்சா, அந்த அனுபவம் வந்து குறைந்து போய் விட்டதா, ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா கர்த்தர் சேகரிக்க ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. 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 நம்ம லேசா நினைச்சிடக்கூடாது. அந்த இடத்துல தான் கர்த்தர் நம்மளை தூக்கி சுமப்பாரு. அந்த இடத்துல தான் ஹல்லேலூயா. அதை நம்ம சரிப்படுத்திட்டோம்னா ஹல்லேலூயா, the crevices of our heart, அந்த இருதயத்துல ஓ ஹல்லேலூயா அந்த இடத்தை நம்ம சரிப்படுத்தணும்னா ஹல்லேலூயா மற்ற எல்லா விஷயத்திலும் கர்த்தர் அப்படியே அழகாக வடிவமைப்பாரு.
கர்த்தர் அந்த இடத்துல உருவாக்கிடுவார். அது ஒரு ஜெப இடம். அதுதான் போராட்டம். பார்த்தீங்களா, அந்த இடம் தான் போராட்டம். அந்த இடம் தான். I'm not talking about our struggle with our flesh or with the enemy Satan. I'm talking about our struggle with God. அந்த இடத்துல தான் கர்த்தர் தொட்டாரு. கர்த்தர் எந்த இடத்துல தொடுகிறாரோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. Praise the Lord. Will you allow God to touch you in the places that you don't want him to touch? Oh, hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா ஆண்டவரே. When the Lord touched Jacob at his hip, hallelujah, அந்த இடம் தான் கஷ்டமா இருந்தாலும் வேதனையா இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் நீங்க தொடுங்கன்னு சொல்லும் போதே கர்த்தர் ஒரு நன்மை நமக்கு வைத்திருக்கிறார். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்பா, உங்களுடைய வார்த்தை நல்ல நிலத்துல விழுந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதனுடைய நல்ல கனிகளை நாங்க இந்த நாட்களில பிள்ளைகள் காண எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள், பெரியவர்கள் ஆண்டவரை உங்களுடைய வார்த்தையை அடிபணிந்து நாங்கள் வருகிறோம். தொடர்ந்து மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. துதிக்கான மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.